நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல PM கிசான் பயனாளர்களுக்கு 19வது தவணை தொடர்பாக புதிய தகவல் வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம். விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம். இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். இந்த உதவித்தொகையானது 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. மேலும் PM கிசான் திட்டத்தின் மூலமாக நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த திட்டத்தில் இதுவரை 18 தவணைகள் பணம் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 19வது தவணை எப்பொழுது சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று விவசாயிகள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் 19வது தவணை பணம் எப்பொழுது கிடைக்கும் என்பது குறித்த முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்துடைய 19வது தவணை தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விவசாயிகள் PM கிசான் திட்டத்துடைய 19வது தவணை தொகையை பெற சில தகுதிகளை பெற்றிருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதாவது EKYC சரிபார்ப்பு. PM கிசான் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் EKYC செய்திருக்க வேண்டும். அவ்வாறு EKYC செய்யாத விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்துடைய 19வது தவணை தொகை கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படலாம். இந்த EKYC செயல்முறையை முடிக்க விவசாயிகள் pmkisan.gov.in என்ற இணையதளம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய CMC மையங்களுக்கு சென்று EKYC சரிபார்ப்பை முடித்துவிடலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்துடைய 19வது தவணை தொகையானது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாம எந்தெந்த விவசாயிகள் அவங்களுடைய EKYC சரிபார்ப்பை முடிக்கலையோ அவங்களுடைய EKYC சரிபார்ப்பை pmkisan.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல பண்ணலாம். அல்லது அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய CMC மையங்களுக்கு சென்று பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.